மாவடி ஜபத்துக்கு இங்கே தான் வந்திருக்கோம். ப்ரேயர் முடிச்சுட்டு அடுத்தது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். வாரம் வாரம் வியாழக்கிழமை விடுதலை பெருவிழா வந்து நடத்துவாங்க. காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உபவாச ஜெபம். அது முடித்ததும் எல்லாருக்கும் மதியம் சாம்பார் சாதம் தரிக்கிறாங்க. அதுதான் ஜெப மேடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து 4 மாவடி சர்ச்சில் ப்ரேயருக்கு வந்திருந்தோம். ப்ரேயர் இஸ் கம்ப்ளீட்டு. ப்ரேயர் முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு அடுத்தது சொல்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உப்பளம். இதுதான் தூத்துக்குடி உப்பளம், தெரியுதா? நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கேன். இதில் இருந்தால் உப்பெல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே உப்பு தான். அந்த இருக்குதுல்ல, அதில் தான் ப்யூரிஃபை பண்ணி நமக்கு உப்பாக வரும். கடல்லேருந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து பாத்தியாக தண்ணியை ஊற்றி விட்ருந்தாங்க. அது ட்ரை ஆகிடுது. அது ட்ரை ஆனதும் நமக்கு வந்து உப்பு வந்து அப்படி லேயர் மாதிரி தங்கிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் குவியலாக அங்கேருந்து கிண்டி இதில் உண்டு போடுதாங்க. நல்லா உப்பு ஃபுல்லாக தூத்துக்குடி ஸ்டார்ட் ஆனாலே அங்கே ஃபுல்லாக உப்பெல்லாம் தான் காமிக்கி. தூத்துக்குடிக்கு மெயினாக வந்த காரணம் என்னென்னா, கருவாடு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ கருவாடு வாங்கலாம்னு வந்திருக்கோம். இந்த கருவாடு கடை வந்து பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்தோணி கருவாட்டு கடை. நமக்கு கருவாடு வேணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதும். அவங்கக்கிட்ட என்னென்ன கருவாடு இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட என்ன கருவாடு வேணும்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்ம கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும். நம்ம தூத்துக்குடி வரைக்கும் அலையணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்தோணி கருவாட்டு கடை. ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா முத்துநகர் பீச்சை ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? முத்துநகர் பீச்சுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு சிப்பிக்குள் முத்துங்கிற மாதிரி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இது கூட நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு கவர் பண்ணலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஐ லவ் திருநெல்வேலி, ஐ லவ் நெல்லை, ஐ லவ் டியூட்டி. பட் க்யூட்டாக இருக்குல்ல, ஒரு ஹார்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. எல்லாம் ரெடிமேடு, நினச்ச உடனே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பானிபூரி, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது ஊஞ்சல். நீங்கள் வா. இந்த குதிரை மேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாரு? குதிரை மேன் நல்லா இருக்கார்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாங்காய் வாங்க போகிறோம். பாட்டிகிட்ட மாங்காய் வாங்கி மாங்காய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது சென்னை ஸ்டைல், இது தூத்துக்குடி ஸ்டைல். பாட்டி வந்து தாராள பிரபு, அதனால் கொஞ்சம் கம்மி. இப்போ வந்து சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்டு பாட்டி தருவாங்க. முத்துநகர் பீச் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு எல்லாமே ஒரு மினி பீச்சுன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி மண்ணெலாம் வந்து நம்ம இப்போ கன்னியாகுமரி, திருச்செந்தூர்லாம் போனோம்னா அங்கே வேறு மாதிரி மண் இருக்கும். இங்கே மண் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதா என்னென்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ரொம்ப பாறை கல் அப்படிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஈஸியாக விளாடுறதுக்கு நல்லாயிருக்கு. அது மாதிரி போட்டிங்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அது எப்படின்னா இந்த மீன் பிடிக்கிற படகு மாதிரி சின்ன படகு இருக்குல்ல, அதில் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம போகணும்னா நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரலாம். என்ன தான் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கிற மாதிரி கால் நினைச்சி விளாடுறது ஒரு தனி சந்தோஷம்தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா கணேஷ் பேக்கரி, மக்ரூன் ஃபேமஸான கணேஷ் பேக்கரி.
திருநெல்வேலினா அல்வாங்கிற மாதிரி தூத்துக்குடினா மக்ரூம். கணேஷ் பேக்கரியில் மக்ரூம் வாங்கினோம். சாம்பிள் பீஸும் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஷாப்லேயே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சர்ச்சுக்கு நியர்பை தான் இருக்குது கணேஷ் பேக்கரி. அங்கேயே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்மளோட மெயின் டார்கெட், ஃபைனல் டார்கெட் எங்கன்னா ஆண்டவர் நைட் கிளப். பொரிச்ச பரோட்டா அங்கே தான் வாங்க வந்திருக்கோம். டிசைனாக நிறைய கிரேவி இருந்துச்சு. பொரிச்ச பரோட்டா ரொம்ப ரேட்லாம் கிடையாது, 13 ரூபா. நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.